சீனாவின் கனவை சுக்குநூறாக உடைத்த ட்ரம்ப், கொந்தளிக்கும் ஜி ஜின்பிங். வெனிசுலா நாட்டில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழலை வெறும் பொருளாதார கண்ணோட்டத்தில் இருந்து மட்டும் பார்க்க முடியாது. பல்வேறு புவிசார் அரசியல் பிரச்சினைகளை உள்ளடக்கி ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்கா வெறுமனே போதைப்பொருள் கடத்தலுக்காக அந்நாட்டு அதிபரை கைது செய்து நாடு கடத்தவில்லை. வெனிசுலாவில் இருக்கும் கச்சா எண்ணெய், எரிவாயு, தங்கம், வெள்ளி, அரிய உலோகம், பலதரப்பட்ட கனிம வளங்களை கைப்பற்றும் நோக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும், லத்தீன் அமெரிக்க நாடுகளில் சீனாவின் ஆதிக்கத்தையும் நட்புறவையும் சுக்குநூறாக உடைக்கவே ட்ரம்ப் முக்கியமாக இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக கருத்து நிலவுகிறது. இதற்கு பின்னால் இருக்கும் காரணம் என்ன? சீனாவுக்கு இதில் என்ன பிரச்சனை? வெனிசுலா நாட்டில் அமெரிக்காவின் தாக்குதல் மூலம் லத்தீன் அமெரிக்காவில் அதன் ஆதிக்கம் மீண்டும் அதிகரித்துள்ளதால் சீனாவில் நீண்டகால முயற்சிகள் சவாலுக்கு உள்ளாகியுள்ளன என்ற கருத்து நிலவி வருகிறது. இந்த நிலைமை உலக வர்த்தகம் மற்றும் அரசியல் உறவுகளில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று அல் ஜசீரா செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 தசாப்தங்களாக சீனா லத்தீன் அமெரிக்க நாடுகளுடன் பொருளாதாரம், வர்த்தக உறவுகளை தொடர்ந்து விரிவுபடுத்தி வருகிறது. இதன் விளைவாக இன்று தென் அமெரிக்காவின் முதன்மை வர்த்தக கூட்டணி நாடாக சீனா உயர்ந்துள்ளது. அமெரிக்காவின் நெருங்கிய நாடான மெக்சிகோவுக்கு 2வது பெரிய வர்த்தக கூட்டாளியாகவும் சீனா இருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். இதன் மூலம் லத்தீன் அமெரிக்க நாடுகள் சீனாவை அமெரிக்காவுக்கு மாற்றாக பார்க்க துவங்கியுள்ளது. உதாரணமாக பிரேசில், அர்ஜென்டினா, உருகுவே போன்ற நாடுகளிலிருந்து சோயாபீன்ஸ் போன்ற விவசாய பொருட்கள் சீனாவின் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்தியுள்ளன. குறிப்பாக அமெரிக்காவுடனான வர்த்தக போரின் போது எவ்விதமான பாதிப்பையும் எதிர்கொள்ளாமல் இயங்கியது சீனா. அதேபோல சிலி, அர்ஜென்டினா, பொலிவியா ஆகிய நாடுகளிலிருந்து லித்தியம் கார்பனேட் போன்ற கனிமங்கள் சீனாவின் வேகமாக வளரும் எலக்ட்ரிக் வாகன தொழிலுக்கு முக்கிய அடித்தளமாக இருந்து வருகிறது. இந்த நாடுகளில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கனிமம் சீனாவுக்கு அனுப்பி சுத்திகரிப்பு செய்து பேட்டரியாகவும் பிற பொருட்களாகவும் இந்த நாடுகளில் விற்கிறது சீனா. கடந்த சில ஆண்டுகளாக சீனாவின் எலக்ட்ரிக் வாகன ஏற்றுமதி லத்தீன் அமெரிக்காவுக்கு 2023ஆம் ஆண்டில் மட்டும் 55% அதிகரித்துள்ளது. சீனாவின் அதிகப்படியான உற்பத்தியை லத்தீன் அமெரிக்காவுக்கு விற்பனை செய்வது மூலம் பெரும் லாபத்தை சீனாவும் சீன நிறுவனங்களும் பெற்று வருகின்றன. மேலும் மேற்கத்திய நாடுகளில் தடை செய்யப்பட்டும் நிராகரிக்கப்பட்ட ஹூவாவேயின் 5G தொழில்நுட்பத்திற்கு லத்தீன் அமெரிக்க நாடுகள் முக்கிய சந்தையாக விளங்குகிறது. தற்போது பெரும்பாலான லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஹுவாவேயின் 5G ஸ்மார்ட் போன், டெலிகாம் டவர்கள், டெலிகாம் உபகரணங்கள் பயன்பாட்டில் உள்ளன. இதேபோல சீனா லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு அதிகளவிலான கடன்களை கொடுத்துள்ளது. அரசு நிறுவனங்களும் முக்கிய வளர்ச்சி திட்டங்களுக்கும் நிதி உதவி செய்துள்ளது. இப்படி சீனாவும் பல வகையில் தனது வர்த்தகத்தை காப்பாற்றிக் கொள்ள கடனை முதலீடாக பயன்படுத்தியுள்ளது. இதன் மூலம் கடந்த 20 வருடத்தில் படிப்படியாக மெக்சிகோ, வெனிசுலா, ஈக்வடார், பிரேசில், பொலிவியா, அர்ஜென்டினா போன்ற நாடுகளுக்கு பல பில்லியன் டாலர் கடன்களும், சிறிய நாடுகளுக்கு $500 மில்லியன் அதிகமான தொகையை கடனாக சீனா கொடுத்துள்ளது. லத்தீன் அமெரிக்கா அமெரிக்காவுக்கு மிக அருகில் உள்ளது. இப்படி இருக்கும் வேளையில் இப்பகுதியில் சீனாவின் அதிகரிக்கும் செல்வாக்கு அமெரிக்க அரசுக்கு பெரும் பிரச்சனையாக விளங்குகிறது. இப்பிராந்தியத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகள் சீனா கொள்கையை ஏற்றுக்கொண்டு தைவான் சீனாவின் ஒரு பகுதி என்றும் அங்கீகரித்துள்ளன. இருப்பினும் லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியன் பகுதியில் 7 நாடுகள் இன்னும் தைவானுடன் தனிப்பட்ட உறவை கொண்டு சீனாவுடன் இணையாமல் உள்ளது. கடந்த ஆண்டு ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் பல லத்தீன் அமெரிக்க நாடுகள் அமெரிக்க அழுத்தத்திற்கு இணங்கி சீனாவுடனான பொருளாதார உறவுகளை கட் செய்து கொண்டது. பிப்ரவரியில் பனாமா சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவிலிருந்து விலகியது. மார்ச் மாதத்தில் பனாமா கால்வாயின் உரிமையாளரான ஹாங்காங் நிறுவனம் பெரும்பாலான பங்குகளை அமெரிக்க நிறுவனங்களின் கூட்டமைப்புக்கு விற்றது. டிசம்பரில் மெக்சிகோ சீன பொருட்களுக்கு 50% வரை சுங்கவரி விதிக்கும் என்று அறிவித்தது. இது ஜனவரி 1 முதல் அமலுக்கு வந்தது. சமீபத்தில் வெளியிடப்பட்ட அமெரிக்காவின் நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி அறிக்கையில் அமெரிக்கா வெனிசுலா பதற்றங்களுடன் சேர்ந்து சீனாவுக்கு கலவையான சிக்னலை அமெரிக்கா அனுப்பியுள்ளது. ஒருபுறம் அமெரிக்கா சீனாவுடனான போட்டியை குறைத்து மேற்கத்திய நாடுகளில் தனது ஆதிக்கத்தை மீண்டும் உறுதிப்படுத்துவதில் கவனம் செலுத்துவதாக தெரிவித்துள்ளது. மறுபுறம் ஆசியாவிலும் தனது ஆதிக்கத்தை அதிகரிக்க தென்கொரியா மற்றும் ஜப்பானில் உள்ள அதன் இராணுவ தளங்கள் முழு செயல்பாட்டில் தயார் நிலையில் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது.
வெனிசுலாவை அமெரிக்கா கைப்பற்றியிருக்கும் வேளையில் சீனா வெனிசுலாவுக்கு எந்த அளவுக்கு உதவ முடியும் என்பதை அனைத்து லத்தீன் அமெரிக்க நாடுகளும் வெளிப்படையாக தெரிந்து கொள்ளும். இத்தகைய சூழ்நிலையில் பல லத்தீன் அமெரிக்க நாடுகள் சீனாவுடன் இணைவது சரியானதா என்பதை மறுபரிசீலனை செய்ய தூண்டும். இது சீனாவின் உலகளாவிய ஆதிக்கத்தை பாதிக்கலாம் என்ற கருத்தும் நிலவுகிறது. இந்த பிரச்சனையிலிருந்து சீனா வெளிவர வெறுமனே கடனும் நிதி உதவியும் போதாது.